ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 5 சென்டிமீட்டர் ஒரு ஸ்ப்ரிங் கிளப்ப ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ப்ரோ. சரி, அதான் போய் ஓட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இதை நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். வீடியோ வந்து நானும் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸ்ப்ரிங் கலப்பையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரு டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் கலப்பை மாட்டிருக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அதனால் ரொட்டாட்டர்னா மெதுவாக போய் ஓட்டி பழகி வண்டி வேகமாக போகிற மாதிரி இருக்குது. 15 RPM ஓடிட்டுருக்கேன் ப்ரோ. 15 RPM ஹை ஃபஸ்ட்டு போட்டு ஸ்ப்ரிங் கலப்பை 9 கலப்பை ஸ்ப்ரிங்கு. இதுக்கெலாம் பர்ஃபார்மன்ஸ் பட்டை கலப்பை வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியேஷன் வந்து செயின் வந்து உங்களுக்கு 2 பக்கம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா டர்னிங்லாம் இருக்கும். ஸ்ப்ரிங்கல் பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லம்பா. ஒரு அரை மணி நேரம் வரும். காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பொழப்பு தான் பார்த்துட்டு அடுத்து நாளைக்கு இதே வயலில் வந்து சோளை வச்சு ரொட்டேட்டில் ஓட்டினோம்னா தண்ணி கட்டினா வேலை முடிஞ்சிருந்தோம். ஏன்னா அப்படியே ரொட்டேட்டில் ஓட்டினா மண் வராது கரைக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கலில் பொருளை ஓட்டி போட்டோம்னா ரொட்டேட்டில் ஓட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் நம்ம ஓட்டிகிட்ருக்கேன். மற்றபடி 5 சென்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து அந்தளவுக்கு மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் அந்தளவுக்கு லெவல் ஏறாது, நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ தேர்லேயும் ஓட்டலாம். ஒவ்வொருத்தையும் பார்த்திங்கன்னா லோ தேரில் ஓட்டுவாங்க. லோ தேர்டுக்கும் ஹை ஃபஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்பா. ஏன்னா டைமிங் வந்து 5 நிமிஷம் 7 நிமிஷம் இது மாதிரி ஸ்டார்ட் ஆகும், கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஹை ஃபஸ்ட்லேயே ஓட்டுங்க. ஏன்னா மற்ற வண்டி ஓட்டுறது நம்ம ஓட்டுறதும் ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஓட்டிகிட்ருக்கேன். நல்லா ஓட்டினா நான் தானே ஓட்டிகிட்ருக்கேன். அப்புறம் நமக்கு வந்து டிராக்டர்னால் ரொம்ப இஷ்டம். நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியேஷன் அது எல்லாமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாட்டமாக திருப்புங்க. பிரேக் அடிச்சு திருப்பாங்க. ஏன்னா பிரேக் அடிச்சு திருப்பிங்க அப்படின்னா லைனிங் தெரியும், ஆயில் பிரேக்குன்னு ஆயில் பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அடிக்காமல் வாட்டமாக திருப்புங்க. கலப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரேக் அடிச்சா திருப்பி ஆகணும் சின்ன ஆயிலில். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. ஏன் அப்படின்னா பிரேக் அடிக்காமல் திருப்புறது தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நாளுக்கு ஒரு அழகு. ஸோ அதனால் அது மெயின்டைன் பண்ணிங்க. பாருங்க நண்பா, இதான் நம்ம வயல் தோட்டம் ஓட்டிகிட்ருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓட்டுறது நல்லாயிருக்கும். 13 6 டயரு 14 6 டயரும் வந்து போடுறாங்க. 14 6 போட்டுட்ருக்காங்க. அதனால் போனால் 13 போதும். நம்ம ஓட்டத்துக்கு 13 போதும். பட்டன் நல்லா இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டன் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் ஆகும். அது ஒரு எல்லா வண்டியிலுமே அது ஒரு இதுதான். அப்புறம் வேறு என்ன வேறு ஓட்டிக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இதே வரையும் நாளைக்கு ரெண்டாக ஓட்டணும். அது என்ன எதுன்னு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கீர் பாக்ஸ் ஆயில் பார்த்துங்க, ஹைட்ராலிக் ஆயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, மேக்ஸிமம் வராது. ஆனால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு கீர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேலை வச்சதுன்னா இன்றைக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகுன்றதுனால வண்டி பொறுத்த வரைக்கும் இன்னொரு நண்பர் அந்த வண்டி மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நண்பா
ஆயில் செக்கப் இன்ஜின் ஆயில் செக்கப் பண்ணிக்கங்க கம்பல்சரி. ஆயில் சர்வீஸ் கம்பல்சரி பண்ணிக்கங்க. அந்த ஆயில் 300 மணி நேரம் அந்த மாதிரி 300 to 350 மணி நேரம் ஆயில் பொறுத்து கம்பல்சரியாக ஆயில் வந்து செக்கப் பண்ணிக்கங்க. ஆயில் மாற்றிக்கங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கங்க. ஹைட்ராலிக் ஆயில் பார்த்துக்குங்க, கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். மற்றபடி மெயின்டெனன்ஸு ஒன்றும் பெருசாக இருக்காது. ரேடியேட்டர் பார்த்துங்க, சர்வீஸ் பண்ணிக்கங்க. ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் வந்து பார்த்துங்க, அது டைமுக்கு பார்த்துங்க. அதுபடி டிராக்டர் மெயின்டெனன்ஸு வந்து இவ்வளோதான் முக்கியமானது சொல்ல போனால். மற்றபடி கிரீஸ் அடிச்சுங்க. லைனிங் ஆயில் பிரேக்னா ஆயில் செக்கப் பண்ணிக்கங்க. இந்த வண்டி மெயின்டெனன்ஸில் வந்து சிம்பிளாக அது ரெக்கார்ட்னா அதில் ஆயில் பார்த்துங்க. கிரீஸ் ஆஃப்னா கிரீஸ் அடிச்சுங்க, கிரீஸ் அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆகும். எல்லாத்துக்கும் தெரியும் நண்பா. அவ்வளோ வயல் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இன்னும் 4 சுத்தாக இருக்குது, ஓட்டினோம்னா முடிஞ்சுது. ஓட்டி முடிச்சுட்டு அடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். மெயின் கான்செப்ட்டு அப்படின்னா இன்ஜின் சவுண்டு ஆகும். காலை வேலையிலே நல்லா இருக்குது, அந்த ஜாலியாக இருக்கும். இப்போதைக்கு லோ டாப்லேயே ஓட்டணும் நண்பா. லோ டாப்லாம் நமக்கு தேவையே இல்லை. லோ டாப்பில் போட்டால் பிடிக்காது நமக்கு. அதனால் நீங்கள் வந்து கை ஃபஸ்ட்லேயே போட்டு ஓட்டுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கிளச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு விடாதீங்க. டக்கு விசுன்னு விட்டிங்கன்னா கிளச்சு பிளேட்டு சீக்கிரம் சோலி முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கிளச்சு பொறுத்த வரைக்கும் மெதுவாக விடணும். மற்றபடி சின்ன வேலையில் பிரேக் அடிச்சு தான் நம்ம பிரேக் அடிக்காமல் திருப்ப முடியாது. ரொம்ப ஊனி பிரேக் அடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேரிங் கட் ஆகிடும், ஃப்ரண்ட் ஆக்சில் கட் ஆகிடும். அதுவும் சொல்ல முடியாது. மண்ணில் நல்லா இது பண்ணி விட்டு ஓட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் கட் ஆகிடும். அதையும் நான் பார்த்துக்குங்க. எப்படி நல்லா ஓட்டணும், பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நண்பா. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பா.